ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி பாதுஷா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டரில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பேக்கிங் சோடா கொஞ்சம் கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நம்ம சுகர் சிரப் பண்ணுறதுக்கு 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 2 கப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 4 சேர்த்துக்கலாம். பாருங்க, மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிற சாஃப்டாக. இப்போ நம்மளுக்கு உருண்டை அந்த பாதுஷா ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது அடுப்பை. ஒரு பக்கம் எழுந்திரிச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்தாண்ட சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஊற விட்டுடலாம். அதில் பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஜூஸியாக உள்ளார இறக்கிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாதுஷா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.